ஹலோ எவ்ரிவன். ஸோ கூகுள் ஆட்ஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து கால் ஆட்ஸ். ஸோ நம்மளுக்கு கால்ஸ் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு சர்ச் ரிசல்ட்ஸில் டைரெக்டாக மொபைல் நம்பர் கிளிக் பண்ணி அங்கேருந்து எனக்கு டைரெக்டாக கால்ஸ் வந்தால் போதும், எனக்கு வெப்சைட் இல்லை அந்த மாதிரி நினச்சிங்கன்னா வெப்சைட் நார்மலாக ஒரு கூகுள் மை பிஸ்னஸ்லேயே கூகுள் ப்ரொஃபைலோ நீங்கள் செட் பண்ணிவிட்டு பேசிக்காக அந்த கால் ஆட்ஸ் ரன் பண்ணலாம். டைரெக்டாக உங்களுக்கு கிளைண்ட்ஸே கால் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கன்வர்ஷனும் ஈஸியாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதை சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்கள் கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் போயிருங்க. போன பிறகு நியூ கேம்பெயின் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு கிரியேட் ஏ கேம்பெயின் வித் கோல் கைட்லைன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்மார்ட் கொடுங்க. இங்கே 3 இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் பண்ணலாம். கால் டு யுவர் பிஸ்னஸாக, விசிட் யுவர் ஷாப் ஃப்ரெண்டா, ஆக்ஷன்ஸ் ஆன் வெப்சைட்டா. ஸோ நம்மளுக்கு தேவை இப்போ கால்ஸ். ஸோ கண்டினியூ கொடுங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் நேம் கொடுங்க. ஸோ பிஸ்னஸ் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வெப்சைட் கொடுங்க. ஸோ உங்கள் வெப்சைட்டை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் என்ன வெப்சைட்டில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது மொபைல் வியூ, இது டெஸ்க்டாப் வியூ. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெப்சைட்டில் இருக்கிற டேட்டாக்கு எடுத்து நம்மளுக்கு ஹெட்லைனாக எழுதிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது ஹெட்லைன் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, உங்கள் பிஸ்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் ஹெட்லைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, இது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்களுக்கு ஆட் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கால் பிஸ்னஸ் கிளிக் பண்ணும்போது டைரெக்டாக உங்களுக்கு கால் வர மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கீவேர்ட் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கீவேர்டு எனக்கு வந்து இன்னும் பிராண்ட், மார்க்கெட்டிங் ஏஜென்சி இந்த மாதிரி கீவேர்டு வரும்போது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், வெப்சைட் மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், பிபிசி அட்வர்டைஸிங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கீவேர்ட்ஸை ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுறது கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ அட்ரஸ் வந்து நீங்கள் இப்போ எந்த ஏரியா டார்கெட் பண்ணுறீங்க? நான் வந்து இப்போ சென்னை மட்டும் டார்கெட் பண்ணுறேன்னா சென்னை மட்டும் கொடுங்க. சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே டார்கெட் பண்ணுறீங்கன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. ஓகே, ஸோ தமிழ்நாடில் எனக்கு இத்தனை கிலோமீட்டர் ரேஞ்சில் எனக்கு இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சென்னை மட்டும் டார்கெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் போஸ்ட் கோடு கூட கொடுக்கலாம். போஸ்ட் கோடு செலக்டட் சிட்டிஸ், இப்போ சென்னையிலே வடபழனினா 26, அந்த மாதிரி நீங்கள் குரோம்பேட்னா 44. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் கோடு மட்டும் கொடுத்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு டெய்லி பட்ஜெட், எவ்வளோ பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க. நீங்கள் இதில் ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்மார்ட்னால உங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ண எல்லாமே வந்து மேனுவலாக பண்ணோம். இது ஸ்மார்ட்டுங்கிறதுனால அவங்களே உங்களுக்கு எல்லாமே எடுத்து கொடுத்துட்றாங்க. எனக்கு இந்த பட்ஜெட் வேணாம், எனக்கு ஓன் பட்ஜெட் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஓன் பட்ஜெட் கொடுங்க. ஓகேங்களா? என் டேட் கொடுக்குறேன்னா கொடுங்க, கரண்ட் கண்டினியூஸ்லாம் கொடுக்குறேன்னா கொடுங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதான் உங்களுக்கு ப்ரிவியூ வந்துருச்சு. ஸோ எல்லாமே செக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எத்தனை கால்ஸ் வந்திருக்கு, எத்தனை கிளிக்ஸ் வந்திருக்கு, எத்தனை இம்ப்ரெஷன் வந்திருக்கு, இது எல்லாமே இங்கே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா?
எத்தனை கன்வெர்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கூகுள் அனலிட்டிக்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஆட் ரன் பண்ணணும். ஓகே, கால்ஸ்க்கு இது வந்து பேசிக்காக ஸ்மார்ட்டில் பண்ணியிருக்கேன். இது நார்மலாக நம்ம பண்ணும்போது சர்ச் ஆட்லி நீங்கள் கால்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருப்பீங்க. அதிலே நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து கால் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன்.